உள்ளது. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். கையை தட்டி. அதனால் கர்த்தரை குறித்து கெட்ட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவன் பேரில் சந்தேகப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் மரணம் நம்ம வாழ்க்கையில் வேலை செஞ்சிட்ருக்கு. ஆனால் தேவன் ஒரு காலம் மரணத்தை மனுஷனுக்கு கொடுக்கவே இல்லை. சொல்லுங்கள், முத அவனை படைத்ததும் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். சரிங்களா? ஆதாம் ஏவாளுக்கு ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார், தன்னுடைய ஆவியை கொடுத்தார். சரிங்களா? ஆமேன். அவன் ஜீவ ஆத்துமாவானான், அவனுக்குள் ஜீவன் வந்தது. சரி, இப்போ தேவனுடைய வார்த்தையை மீறினப்போ அவன் தேவ சாயலை இழந்துட்டான், தேவ மகிமை இழந்துட்டான், தேவரகமான ஜீவனை இழந்துட்டான். சரிங்களா? தேவரகமான ஜீவனை இழந்துட்டான். அவனுக்குள்ள மரணம் வந்துட்டு. சொல்லுங்கள், ஜீவன் மரணம் இந்த ரெண்டுக்கு தான் போட்டி. மரணம் வந்துட்டு. ஆனால் தேவனுக்கு மரணம் பரிபூரணமான தீர்வு கிடையாது, மரணம் முழுமையான தீர்வு கிடையாது. டெம்பரவரி தான். அவன் இந்த சரீரத்திலே இப்படி இருந்தான்னா அவன் பாவியாக தான் வாழணும். அதனால் இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடட்டும், ஆவி ஆத்மா மறுபடியும் பிறந்து மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் தேவன் அவனுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் நமக்கு மீண்டும் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணம் அடையவுமே வந்தார். கையை தட்டி சொல்லுங்கள், தேவன் ஒரு நாளும் மரணத்தை நமக்கு தீர்வாக வைக்கல. அது டெம்பரவரி தீர்வு தான். ஒருவேளை நீங்கள் மறிச்சா கூட டெம்பரவரி தீர்வு தான்.